எப்படி வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்டரி தமிழ்நாட்டில் வர மாரி லிகோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷ்னல் அப்சர்வேட்டரி. இது யூஎஸும் இந்தியாவில் உள்ள ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ரிசர்ச்சு. ஸோ இந்த ரிசர்ச் என்னன்னு சொன்னால் கிராவிடேஷ்னல் வேவை வந்து யூனிவர்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணுறது தான் அந்த லிகோட நோக்கமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஹிங்கோலின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 450 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் ஆஃப் மும்பை. ஸோ அங்கே தான் இது வந்து நிறுவ போகிறாங்க. ஸோ இந்த லிகோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் வேவை வந்து அதாவது குறிப்பாக வந்து கிராவிடேஷனல் வேவை வந்து அப்சர்வ் பண்ணுறது. இந்த லேசர்னு ஒன்று இருக்குது, அதாவது LASER. அதை கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஹெரால்டு தியோடர் மெய்மேன். இவர் தான் வந்து லேசரை கண்டுபிடிச்சார். இந்த லேசரை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வ் பண்ணுறது தான் அந்த லிகோட முக்கிய நோக்கமே. லேசருக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா லைட் ஆம்ப்ளிகேஷன் சிமுலேட்டட் எமிஷன் ரேடியேஷன். நம்ம ஜெலட்டின்னு சொல்லி குச்சி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கும் வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி குல்லட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த குல்லட்டின்னு ஒரு டேர்ம் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து 1789 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஈஃபில் டவர் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த குல்லட்டின்றது அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் யாரெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு எதிர்த்து போராடினாங்களோ ஸோ அவங்களெல்லாம் வந்து தலை துண்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து குல்லட்டின். அதை கண்டுபிடிச்ச வெறும் குல்லட்டின் தான். ராம்சர் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது வெட்லேண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உலக லெவலில் இருக்கிற ஒரு கன்வென்ஷன். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா ப்ளூ கார்பன் சொல்லி சில கார்பனை சொல்லுவாங்க. அது ப்ளூ கார்பன்னா கார்பனை வந்து நிறைய வேர்ல்டில் இருக்கிற நிறையா அதுமாரி மவுண்டெயின்ஸு சீஸு இதெல்லாமே கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி வச்சுருக்கு. குறிப்பாக வந்து இந்த ப்ளூ கார்பன் சொல்கிறது எதுன்னா குறிப்பாக கோஸ்டல் ஏரியாலேயும் அதுமாதிரி சீ கிராஸு, அதுக்கப்புறம் வந்து மேங்க்ரூவ்ஸு, அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு மெடோஸு இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வந்து ப்ளூ கார்பன் சொல்லுவாங்க. இந்த கார்பன் விச் இஸ் ஸ்டோர்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் கோஸ்டல் பார்ட்ஸ் இஸ் கால்டு ப்ளூ கார்பன். பேலியோ பாட்டனிஸ்ட் மொத்தம் இருக்காங்க. இந்த பேலியோ பாட்டனிஸ்ட்னால் என்னென்னா த சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடி அபவுட் ஃபாசில் பிளான்ட்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ஸ் செடிமெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பேலியோ பாட்டனிஸ்ட் சொல்லுவாங்க. ஒயிட் ஹவுஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வெள்ளை மாளிகை, இந்த யூஎஸோட பிரசிடெண்ட்டு இருக்கிற இடம். ஆக்சுவலாக ஓவல் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து அஃபிஷியல் ஆஃபீஸ் ஆஃப் யூஎஸ் பிரசிடெண்ட். இப்போ இருக்கிற யூஎஸ் பிரசிடெண்ட் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், கிளீவ்லேண்ட்னு சொல்லி. ஸோ அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புன்னு சொன்னால் எப்படி ட்ரம்ப் வந்து முன்னாடி தோத்துட்டு அதுக்கு முன்னாடி ஜெயிச்சார். ஸோ அதேமாரி கிளீவ்லேண்டும் பார்த்திங்கன்னா முதல்ல ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 4 வருஷம் தோற்று வெளியே போயிருப்பார். திருப்பியும் ஜெயிச்சு ஒரு டேர்முக்கு வந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே 2 பிரசிடெண்ட் வந்து இதேமாரி இருந்திருக்காங்க. ஒன்று வந்து ட்ரம்ப்பு, இன்னொன்று வந்து கிளீவ்லேண்ட்.